ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே ஃபார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கோம். நான் படித்த ஒரு புக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல இருந்த ஒரு கெட்டவனை எப்படி இன்னொருத்தன் நல்லவனா தன் செயல் மூலம் மாற்றினான் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பை பைமோட். ஊர்ல நாகப்பன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பெயருக்கு தகுந்த மாதிரியே அவனோட குணங்களும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். மனுஷங்களாவே அவன் மதிக்க மாட்டான். என்ன காரணம்னா, அவன் அந்த ஊர்லயே ரொம்ப செல்வந்த, ரொம்ப வசதி, பணம் படைச்சவனா வந்து இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட பணத்தையே அந்த ஊர் மக்களுக்கே வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சான். வட்டினா நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன வட்டி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு வட்டிங்கிற மாதிரி. ஒரு நாள் ஒரு மாதத்துல அதிகமாயிருச்சு அப்படின்னாலும் 2வது மாதத்தோட வட்டியையும் அவன் சேர்த்து வசூல் பண்றான். இப்படி அநியாயங்கள் நிறைய செய்து வந்தான். இந்த நாகப்பன் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவனை யாரும் நல்லவனும் சொல்லவே மாட்டாங்க. இது மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர்த்த சொத்து, நிறைய பேரோட நகைகள், பணங்கள், பொருட்கள் அவன் வந்து அவதூறா வந்து கைப்பற்றிருக்கான். அதே ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் முத்துச்சாமி அப்படிங்கிறவங்க வந்து வாழ்ந்து வந்தான். அவர் வந்து சின்ன வியாபாரம் செஞ்சு தன் குடும்பத்தை நடத்தக்கூடியவரா இருந்தார். தன்னோட தொழிலை இன்னும் அதிகப்படுத்தணும், டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நாகப்பன் கிட்ட என்ன பண்ணாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வட்டிக்கு வாங்கினார். அதுக்கு பதிலா தன்னோட 5 சவரன் நகையை வந்து அந்த நாகப்பன்கிட்ட அடமானமா கொடுத்துட்டு தான் பணத்தை வாங்கினார். அவர் என்ன சொன்னார்னா, 1 வருஷத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த செயினை வந்து நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு நாகப்பன்ட்ட சொல்லிட்டார். இதே மாதிரி காலங்கள் கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்துச்சு. வியாபாரமும் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. 1 வருஷமும் முடிஞ்சிருச்சு. நாகப்பன் வந்து என்ன பண்றான்னா, முத்துசாமி கிட்ட நீ என்னோட பணத்தை எல்லாம் கொடு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். முத்துசாமிக்கு கொஞ்சம் வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டதுனால, எனக்கு இன்னும் ஒரு 3 மாதங்கள் நீங்க டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு உண்டான வட்டி அசலையும் கொடுத்துட்டு என்னோட நகையை நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். ஆனா நாகப்பன் வந்து கண்டிப்பா டைம் கொடுக்கற மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா, அவனுக்கு அந்த நகை மேல ஆசை. கண்டிப்பா அந்த நகையை நான் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் தரமாட்டேன் ஸ்ட்ரிக்டா சொல்றான். ஆனா முத்துசாமி வந்து பொறுமையா என்ன சொல்றான்னா, ஐயா, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை விட நான் கொடுத்த செயின் வந்து விலை மதிப்பு உள்ளது. ஆனா நீங்க அதனால பயப்படவும் வேண்டாம், நீங்க எதுக்கும் கவலைப்படவும் வேண்டாம், கண்டிப்பா உங்க பணம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்றான். இதை கேட்டோன்னே நாகப்பன் வந்து ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு உன்னோட செயின் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட பணம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி, நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் வட்டிக்கும் சரியா போச்சு, உன் செயின் இதை பத்தி பேசாத, என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி. ஆனா முத்துசாமி வந்து ரொம்ப அழுகுறான். ஐயா, நான் வாங்கின பணத்தோட இந்த செயின் வந்து ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, நீங்க வாங்க, நம்ம ஒரு வட்டி கடைக்கு போவோம், இந்த செயினை வித்துட்டு கூட எவ்வளவு உங்களுக்கு பணம் தரணுமோ அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை எனக்கு கொடுங்கய்யா அப்படின்னு அவன் கேக்குறான். ஆனா அதை பத்தி நாகப்பன் கண்டுக்கவே இல்லை. ரொம்ப வருத்தத்தோட தான் வந்து முத்துசாமி வீட்டுக்கு போனான். இது மாதிரி ஒரு சில காலங்கள் போணுச்சு. முத்துசாமி தன் வியாபாரத்திலயும் நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சான். நாகப்பனும் வட்டி குட்டி எப்பயும் போல சம்பாரிச்சான். ஒரு நாள் நாகப்பன் என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னிட்டு இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்க்ல போடலாம் அப்படின்னு ஒரு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல போறான். அவங்க இருக்கிறது வந்து ஒரு கிராமம். ஆனா நான் நகரத்துக்கு தான் போகணும், பேங்க்குக்கு. ஆனா அப்படி போறப்ப வந்து யாருக்குமே தெரியாது அவன் பணம் கொண்டு போறான் அப்படிங்கிறது. ஆனா பக்கத்து ஊருக்காரான பக்ரி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி நாகப்ப பணம் எடுத்துட்டு போறான் அப்படின்னு. அப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு காட்டு வழியில போறான்.
போறப்ப அந்த பக்கரி வந்து என்ன பண்றான், நாகப்பனை வழி மறிச்சு மிரட்டி திட்டி அடிச்சு அந்த பணத்தை பறிச்சுட்டு போயிடுறான். எதர்ச்சியா நகரத்துக்கு போயிட்டு கிராமத்துக்குள்ள போலாம் அப்படின்னு வந்த முத்துசாமி இந்த விஷயத்த பார்த்துட்டான். நாகப்பன்றது பணத்தை பறிச்சுட்டு போறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவன் எப்பயும் போல தன்னோட ஊருக்கு போய் தன் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டான். நாகப்ப உடனே வந்து பக்கத்துல இருக்கிற காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவான் இல்லையா, அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இது மாதிரி பக்ரி அப்படிங்கிற மனுஷன் வந்து என்னோட பணத்தை பறிச்சுட்டாயா அப்படின்னு சொன்னோடனே காவலர்களும் விசாரிச்சு என்ன பண்றாங்க, அந்த பக்ரியை புடிச்சிட்டு வராங்க. பக்ரியை புடிச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாம விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் இவரோட பணத்தை எடுக்கவே இல்லை, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. யார் சொல்றா? பக்ரி சொல்றான். ஆனா நாகப்பா வந்து இல்ல, இவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொன்னான்னு சொல்றேன். அதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். இப்படி யாராவது இருந்தா நீ அவரை கூட்டிட்டு வா, நான் கண்டிப்பா அவன் பணத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பனுக்கு ஒரே குழப்பம். முத்துசாமி இத பார்த்தான், ஆனா வந்து அவன் சாட்சி சொல்லுவானா, நம்மனால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானே அப்படின்னு ஒரு யோசனையோட புலம்பலோட அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் காலையில போய் இது மாதிரி முத்துசாமிகிட்ட நடந்த விஷயத்த சொல்றான். இப்படி நடந்திருக்கு, என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து சாட்சி சொன்னாதான் எனக்கு அந்த 50,000 ரூபாய் பணம் வரும், இல்லை எனக்கு நஷ்டம்தான் ஆகும் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இதை கேட்ட முத்துசாமி நான் வரேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் இவன் தான் பணம் பறிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அவரே கூட போய் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, நாகப்பன்ட்ட கொடுத்துட்டாங்க. முத்துசாமி பார்த்து சொல்றான், நான் உனக்கு எவ்வளவோ தீமை செஞ்சேன், ஆனா நீ வந்து எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு நன்மை பண்ண, உன்னாலதான் எனக்கு இந்த பணம் கிடைச்சிச்சு. இந்த உன்னோட செயின் வந்து நீயே வச்சுக்கோ, நீ கொடுக்க வேண்டிய அசலை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடு, பணம் இருக்கிறப்ப நீ கொடுத்தா எனக்கு போதும், வட்டி எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கொடுத்துட்டான். முத்துசாமிக்கு நகையும் கிடைச்சிச்சு, நாகப்பனுக்கு போன பணமும் மீட்டு கிடைத்தது. மேலும் தீயவரான நாகப்பன் நல்லவரானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி. நான் மற்றும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.